இன்றைக்கி மீன் பிடிச்சி எடுத்து கிளம்பிட்டீங்களா? எங்கள் அம்மா விட்டா வந்து வருஷம் ஒரு முறை மீன் பிடிச்சி கொடுக்குறது. இந்த ஊர் ஏரியில் குத்து விட்டதுனால மீன் கிடைக்கல. நீங்கள் அங்கே போகிறதுனால நீங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு மீன் கொடுக்கணும். பெரிய பெரிய மீனாக கிடைக்குமா இன்றைக்கி? பெரிய பெரிய மீனாக பிடிச்சிடுவாப்பா. ஆமாம், 2 பேர் தான் போகிறீங்க, கூட யாருன்னா வராங்களா? மீன் பிடிச்சிக்கின்னு சீக்கிரமாக வந்து பெரிய பெரிய மீனாக பிடிச்சிக்கின்னு வா. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் எடுத்துக்கின்னு. மீன் கிடச்சிதுன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். என்ன? போய் வா. செம்மைட்டே இருக்குது அது 10 அடி கேட்குறது. கண்டா வரையான கண்டுங்க பாருங்க மீனா இது இது போண்டா இது பாருங்க மீனா விரல் இல்லைங்க. பாருங்க விரல் பண்ணி விட்டாங்க. விரல் இருக்குதா? தூக்கி ஒதுனா வந்துருங்க. பாருங்க ஆக்கல பொறுமையாக எடுக்கணும். மீன் இருக்கு அதில் தாண்டா வேலை கம்மிடுறா. மீன் அங்கே தாண்டா தங்கம். வேறாண்டா இது விடுறதா? எடுத்து போறாங்க. இது எடுத்து போடுறா. உள்ள போடுறா. ஆக்கில் போடுறா. எடுத்து ஆக்கில் போட்டு எடுத்தா ஒரு மீன் பிடிச்சி எவ்வளோ கஷ்டமாக பார்க்குறீங்களா? மழையில எடுக்கிறது செம்ம கஷ்டமாக இருக்குது. இன்னொரு கட்டு பரவல கட்டில் எப்படி சொல்கிறீங்க? ஆயிரத்தில் விட்டுவானே இது பாருங்க. ஆயிரத்தில் எடுக்க முடியாது. விடுன்றியா? சரி விட்டு நான் வேணும் இல்லை. இந்த ஓட்டு அந்த ஓட்டு தரணும். கஷ்டமாக இருக்கும். சரி நமக்குண்ணா சொன்னா நான் இழுக்க முடியாது. வேணா விட்டு முட்டை விட்டு பாரு. அதான் சொல்கிறேன். நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். வருங்க சிலேப்பியா பாருங்க. ஊருக்கு போனோம். ஒரு ஊருக்கு போய் பிடிச்சி வந்தோம். அதில் நிறையா மீன் இருக்குது. ஆனால் இல்லை தண்ணி அதிகமாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் பிடிக்கும். 2 மீன் தான் பெரிய மீன் எடுத்தா. சிலேபி விரால் ஒரு போட்டோ எடுக்கணும். விரால் இருந்ததா பெருசு? சரி, இதை 5 குழம்பு வச்சிட வேண்டியதானே? சரி, உங்கள் சித்திக்கிறா கொடுக்குறது. பணம் கொட்ட தான் இல்லாமல் எல்லாமே பணம் கொட்டாங்க. 2 மீன் தான் இருக்குது. அம்மா நாள் கழிச்சு நீங்கள் தான் கொஞ்சம் மீன் பிடிச்சி வந்துருக்குது. 1 எலுமிச்சம்பழம் சைஸு புளி, உப்பு கொஞ்சம் அள்ளிக்கிறேன். ஊற வச்சுருவோம். ஊற வச்சு அப்படியே கரைச்சிக்கலாம். அதுங்காட்டி வெங்காயம் தக்காளி அடிச்சுடுவோம். மாங்காய் எடுத்துக்கலாம். அரிஞ்சு வச்சுக்கலாம். பூண்டு வச்சுக்கலாம். மாங்காய் எடுத்துங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு ஊற்றி வச்சுக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம். அடுப்பு எரியுது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஆசையாக மீன் பிடிச்சி வந்து கொடுப்போம்னு பார்த்தா கரெக்டாக மீன் கிடைக்கல இன்றைக்கின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டேன். நான் ஆசைமாக்கிறேன். தண்ணி கோடி பார்க்கணும். ஒரு நாளைக்கு போகணும். பாப்பா அது போன சொல்லு. அம்மா வீட்டுக்கு போனாலும் போகலாம். மீனை பிடிச்சி எடுத்துக்கினேன் அம்மாவுக்கு கொடுக்கலாம். எடுத்து போய் நாங்களே சாப்பிட்றமேன்னு நினச்சேன். மீன் நிறையா பிடிச்சி தண்ணி ஆகிடுன்னு சொன்னேன். கரெக்டாக அங்கே மீன் வரல, ஒன்றும் வரல. தண்ணி அப்படியே வெந்தயம் கடுகு மீன் குழம்புக்கு வெடிக்கிட்டோம். வெங்காயம் வச்சுட்டுமா வெங்காயம் அப்படியே பூண்டு வதங்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ம்.
குக்கரில் போட்டுக்கலாம். குழம்பு புளி மிளகா புளியும் உப்பையும் கட்டி வச்சுக்கிறேன். உப்பு போட்டு புளி கட்டி வச்சுக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அளவுக்கு நிறைய போடு கரெக்டாக. சரி சரி கொதி வருது. மாங்காய் போட்டுக்கலாம். இதில் கொட்டையில் ஒன்றும் இருக்காது. நல்லா இருக்குது கொட்டை அரிஞ்சு பார்த்தேன். அதனால தான் கொட்டையோட மாங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பூச்சி கீச்சி இருந்தால் தான் போடக்கூடாது. பூச்சி இல்லாத போட்டது சூப்பராக இருக்கும் மாங்காய். அதனால் அப்படியே போட்டுருவேன். போட்டு அத்தையும் போட வேண்டாம். என்னது கருவேப்பிலை இறங்குறப்ப மீன் எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்து போனாலும் ஆசையாக இருந்தா இவர் போட்ட வலையில் மீன் கிடைக்கலையா. அடுத்த வலையில் போய் மீன் பிடிச்சிட்டு பிடிச்சி இவர் வலையை இவர் அதை விட்டு வீடியோ எடுத்துன்னு வந்துட்டார். இவர் பிடிச்ச வலையில மீன் கிடைக்கல. திட்டமாக மீன் மீன் தான் கிடைச்சிது. ஊருக்கு போகலான்னு ஆசையாக இருந்தால் மீன் கிடைக்கல. இவர் வலையில் எடுத்துன்னு வந்து கிடைச்ச மீனை சித்திக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி மீனை நாங்கள் குழம்பு வைக்கிறோம். குழம்பு வச்சு தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். குழம்பு வச்சு கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போடல. சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. குழம்பு சூப்பராக வச்சு போச்சு. இறக்கி போய் தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் இன்னைக்கு போய் தோசை உள்ளே போய் தோசை ஊற்றி கேஸில் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பாய். டாடா பாய்.